ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் சோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த மார்ச் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் படித்த பாடம் கிறிஸ்தவ திருமணம் மற்றும் குடும்பம் என்ற பாடத்திலே முதலாவது லெசனை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல் அதிகாரம் திருமணம் மற்றும் குடும்பத்தின் வடிவமைப்பு. திருமணம் என்றால் என்ன? குடும்பம் என்றால் என்ன? திருமணம் என்பது இரு மனம் ஒரு மனமாக இணைவது. குடும்பம் என்றால் கொடு பிளஸ் இன்பம். ஒருவருக்கொருவர் கொடுத்து வாங்கி அவர்களுக்குள்ள இணைவது. இந்த திருமணம் மற்றும் குடும்பத்தை யார் வடிவமைத்தார் என்று பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த குடும்பத்தை அழகாக நேர்த்தியாக வடிவமைத்தார். அப்ப இந்த குடும்பம் 3 விதமான கேள்விகளுக்குள் அடங்குகிறது. ஒன்று, திருமணமானது சாத்தியமானது ஏனென்றால் ஆணும் மற்றும் பெண்ணும் தேவனின் சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள். 2, நம்பிக்கை அர்ப்பணிப்பு இருக்கும் பொழுது திருமணம் மற்றும் குடும்பத்தை செழுமையடைய முடியும். 3வது, திருமணம் மற்றும் குடும்பமானது நமக்கும் மற்றும் தேவனுக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்துகிறது. இந்த 3 கேள்விகள் அடங்கிய பதில் தான் இன்னைக்கு நம்ம படிக்க இருக்கின்றோம் இந்த வீடியோ வாயிலாக. அப்போ இந்த குடும்பத்தை யார் வடிவமைத்தார் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. முதல்ல தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டோம். சாயல் என்பது தேவனுடைய குணாதிசயம், உணர்ச்சி, சுயசித்தம் இதை அடங்கினதுதான் சாயல் என்று அழைக்கிறோம். ஆணும் பெண்ணுமாக இந்த ரகசியத்தை வேதம் நமக்கு கூறுகிறது. இதை மறுக்கவோ எதிர்க்கவோ அந்த நாட்களில் யாருமே இல்லை. இது பழக்க வழக்க கலாச்சார மொழி எல்லாவற்றுக்கும் முன்பதாக தேவனாகிய கர்த்தர் இந்த குடும்பத்தை வடிவமைத்தார். தேவன் தமது மனதில் என்ன நினைத்தாரோ, எதை யோசித்தாரோ அதை கொண்டுதான் இந்த திருமணத்தை அவர் வடிவமைத்தார், உருவாக்கி அதை வெளிப்படுத்தினார். இப்ப தேவன் வடிவமைத்த விசேஷித்த இந்த திருமணத்தை இந்த ஆணும் பெண்ணை கவனம் செலுத்தி உருவாக்கினார். பூமி எப்படி உருவாயிச்சு? தேவனுடைய வாயின் வார்த்தையினால பூமி உண்டாக கடவது, கடல் உண்டாக கடவது என்று சொல்லி வாயின் வார்த்தையினாலதான் மற்ற எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஆனால் இந்த மனிதனை உருவாக்கும் போது ஒரு ஸ்பெஷல் கவனம் செலுத்தி, விசேஷித்த கவனம் செலுத்தி அவனை மண்ணினாலே உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். ஆதாமா பெற்று வந்தான். அவனுடைய விலா எலும்பை எடுத்து ஏவாளை உண்டாக்குகிறார். அப்போ தேவனுடைய பார்வையில இருவருமே சமம். அவர்கள் ஆணும் பெண்ணுமாக தேவ சாயலை வெளிப்படுத்தினார்கள். இருவரும் தேவனிடத்தில் நெருங்கிய தொடர்பு மற்றும் தேவனுடைய அவரோடு கூட நெருங்கிய அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட்டார்கள். இவர்கள் இருவருக்குமே எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. குறைவு, நிறை என்று சொல்லி, ஏற்றத்தாழ்வு என்று சொல்லி எதுவுமே கிடையாது. இவங்க ஆணும் பெண்ணுமாக சரீர பிரகாரமாக ஒரே இணைப்பாக இருந்தாங்க. உணர்வுபூர்வமாக பாலியல் ஈடுபட பொருத்தமானவர்களாக தேவன் இவர்களை படைத்தார். 2 சரீரங்கள், ஆண் பெண், தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டாங்க. இவர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் கவர்ந்தெழுக்கப்படுகிறார்கள். ஒரு ஆண், ஒரு வாலிப ஆண் பெண்ணுக்கு எப்படி ஒரு கவர்ச்சி கொடுக்கிறவனோ இருக்கிறானோ, அதே போல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணும் கவர்ச்சி கொடுக்கிறவர்கள். இருவரும் ஒரு காந்த சக்தியை போல ஈர்த்து அவர்கள் இருவரும் ஒருமித்து வாழக்கூடிய மக்களாய் தேவன் இவர்களை உருவாக்கினார். எனவேதான் அவங்க ஆணும் பெண்ணுமாக நெருங்கி வருவதால் புதிய வாழ்வு அவருடைய வாழ்வில் பெருகிச்சு. கர்ப்பம் தரித்தார்கள், குழந்தை பெற்றுக் கொண்டார்கள். குடும்பமாக வாழ தேவன் அவர்களை வடிவமைத்தார். அப்ப இந்த வடிவமைத்தின்படி மனிதன் தன்னைத்தானே அறிந்து கொள்ள வேண்டும். தனிநபராக எவரும் தன்னைத்தானே தேவனுடைய சாயலை பிரதிபலிப்பதில்லை. அப்ப தனியா தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க முடியாது. அவர்கள் இருவரும் இணைந்து தெய்வ சாயலை வெளிப்படுத்தினாங்க.
இப்போதான் அந்த தேவனுடைய சிருஷ்டிப்பு நிறைவானது. ஆணும் பெண்ணும் அவர்களை உண்டாக்கின பிற்பாடுதான் அந்த சிருஷ்டிப்பு முழுமை அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஏற்ற ஒரு துணையை உருவாக்கினார். எல்லாவற்றையும் பார்த்தார். ஏவாளை உருவாக்கும் முன்னாடி ஆதாமை பார்க்கும்போது ஆதாம் தனிமையா இருந்தான். ஆகையினால்தான் ஆண்டவர் சொன்னார், இவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி. ஏன்னா தனிமை எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஆகையினால தனிமையா இல்லாதபடிக்கு அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உண்டாக்கினார். ஆங்கிலத்துல சூட்டபிள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. சூட்டபிள் அப்படின்னா இந்த கோட் ஷூட் தைப்பாங்க, கரெக்டா கச்சிதமா ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவேன்ல, அது போல கச்சிதமா அந்த ஷூட் தைப்பாங்க. அதே போல இந்த ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணை தேவன் உருவாக்கி ஆதாம் இடத்துல கொடுத்தார். எங்கிருந்து உருவாக்கினார்? ஆதாமுடைய விலா எலும்பில் இருந்து. அப்ப இந்த ரெண்டு சரீரமும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு குடும்பமாக அவர்கள் முழுமையாக இணைந்து வாழக்கூடிய ஒரு வடிவமைப்பை குடும்பமாக தேவன் ஏற்படுத்தினார். இந்த ஆண் பெண் தனிநபர்களுடைய தன்மை என்பது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்களுடைய அவர்களுடைய வாழ்வில் காணப்படுகிற முக்கியத்துவம், அன்பிலும் ஐக்கியத்திலும் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்வதிலும் இருந்த அந்த இணைப்பை போல இவர்கள் ஆதாம் ஏவாள் இவர்கள் அன்பில ஐக்கியத்துல ஒருவருக்கு ஒரு தொடர்பு கொள்வதில்லை. இப்படி இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் இவர்களுடைய தனித்தன்மையை உருவாக்கினார். அப்போ பாலியல் என்பது திரித்துவத்துல கிடையாது. வெறும் ஆண் பெண் இருவருக்கும் உள்ள மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாலியல். ஆகையினால ஆண் மற்றும் மனைவி என்று வேதம் சொல்லவில்லை, மாறாக ஆண் மற்றும் பெண் என்று சொல்லி அவங்களுக்கு குணாதிசயத்தை தாண்டி அவர்களுடைய பாலியல்ல மட்டும் அவர்கள் வித்தியாசமா இருக்கிறாங்க. அந்த தனிநபராக வரும்பொழுது ஒரு ஆணுக்கு நிகராக பெண் எல்லாவற்றிலும் முன்மாதிரியா இருக்கிறார். சுனிதா வில்லியம்ஸ் என்று சொல்றமே, அந்த பெண்மணிகளை போல அநேக மருத்துவமனை, ஐடி கம்பெனி, ஸ்கூல்ஸ் இதெல்லாம் ஆணுக்கு பெண் நிகராக, பெண்ணுக்கு ஆண் நிகராக இருவருமே இணைந்து ஒரு கலவையாக செயல்படுவார்கள். நபர் என்பதை பற்றி ஆண்டவர் இங்க விளக்கி சொல்லும் பொழுது, நாம் தேவனை கடவுளை ஒரு தகப்பனாக ஒப்பிடப்படுகிறோம், ஒரு போர் வீரராக, ராஜாவாக, அன்பு தாயாக, உதவியாளராக, தேற்றவாளராக நாம் ஒப்பிடுகிறோம். இதே போலதான் ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் அவர்களுக்குள்ள இரண்டு பேருமே இணைந்து செயல்படக்கூடிய ஒரு விதத்துல அவர்கள் உருவாக்கி ஏதேன் தோட்டத்துல வைத்து அவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த ஏதேன் தோட்டத்துல வைத்தார். அவர்களுக்கு நல்ல ஆகாரமும் கொடுத்தார். அதே நேரத்தில் இவர்கள் இருவரும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆனா அவர்களுடைய வாழ்வில் பிசாசு கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு கீழ்ப்படியாமையினால அந்த உறவில் பிரச்சனை ஏற்பட்டது. இரண்டாவது, நம்பிக்கையின் அர்ப்பணிப்பு திருமணத்தில் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் செழிப்படைகிறது. எப்படி அவர்கள் இருவரும் நம்பிக்கை அர்ப்பணிப்போடு இருக்க முடியும் அப்படி என்றால், ஒரு ஆண் பெண் திருமணமான உடனே தன்னுடைய பெற்றோர்களை விட்டு அவர்கள் தனியாக வந்து இருவரும் தனிமையாக வாழ வேண்டும். விட்டு பிரிதல், தன்னுடைய பெற்றோர்களை விட்டுட்டு தனியாக அவர் வாழ வேண்டும். அப்படின்னா பெற்றோர்களை அவமதிப்பதோ புறக்கணிப்பதோ என்பது அர்த்தம் கிடையாது. வேதம் அதற்கு மாறாக சொல்லல. 10 கட்டளை சொல்லுகிறது, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி. அப்ப ஏன் இவங்க பிரிய வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் இருவரும் ஒரே சரீரமாக இணைய வேண்டும். இவர்கள் இருவரும் ஒரே ஒரு மாம்சமாக இணைய வேண்டும். முதல்ல பிரிய வேண்டும், இவர்கள் இருவருமே இணைய வேண்டும். மூன்றாவது, ஒரே சரீரமாக மாற வேண்டும். எதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை
இவங்க செய்ய வேண்டுமா? இவர்கள் புருஷன் தன் தகப்பன் தாயை விட்டு பிரிய வேண்டும். ஒரு புதிய குடும்பமாக இணைப்புல ஏற்படுத்த வேண்டும். இது பெற்றோர்களை அவமதிப்பதோ அல்லது அவர்களை நிராகரிப்பதோ கிடையாது. இவர்களுடைய சொந்த காலில நிற்க அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுதல். இது ஒரு வளரும் பொறுப்பை எடுக்கும் ஒரு காரியத்துக்கு உதவும். இது தன்னம்பிக்கை உறுதி ஒரு குடும்பமாக மாறுவதற்கு உதவி செய்யும். ஆகவே இவர்களுடைய வாழ்வுல பெற்றோர்களை விட்டு பிரியணும், மனைவியோட இசைந்து வாழணும். இவர்கள் ஒன்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும், மனவிட்டு பேச வேண்டும், ஒருவருக்கொருவர் புரிதல் இருக்க வேண்டும், கைகளை இணைக்க வேண்டும், இருதயங்களை இணைத்து செயல்பட வேண்டும். இருவரும் ஒரே மாம்சமாக. எப்படி ஒரே மாம்சமா? ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள் தான் ஏவாள். அப்ப இந்த பெண் அதே ஆதாமோடு இணையும் போது ஒரே சரீரமாக, ஒரே மாம்சமாக. அப்ப இந்த இருவரும் இணையும் போது பிள்ளைகள், குடும்பம், கர்ப்பம் தரிப்பு, இவர்கள் உடல் ரீதியாக பாலியல், இதெல்லாமே உள்ளடங்கிய இவர்கள் தேவ சாயலை, தேவனை மகிமைப்படுத்த, தேவனை கனப்படுத்த கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே இந்த நம்பிக்கை, அர்ப்பணிப்பு இவர்களுடைய வாழ்வுல பெற்றோர்களை பிரிந்து இணைய வேண்டும். ஒரே மாம்சமாக இருக்கும் பொழுது, பாலியல் தொடர்பில் அவர்கள் இருக்கும்போது அவருடைய குடும்பம் வளரும். வாக்குறுதிகள் அடிப்படையில உண்மையாக இருப்பது. தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார் இந்த திருமண குடும்பத்தை எவ்வாறு அவர் வர்ணிக்கிறார் என்று சொல்லி, வாக்குறுதியின் அடிப்படையில. இப்ப தேவன் நம்முடைய மணவாளன், நாம் அனைவரும் மணவாட்டிகள். இப்படிப்பட்ட ஒரு உறவு தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வேதாகமத்தில் கூறுகிறது, ஒசியா எழுதின புத்தகத்துல ஆண்டவர் ஒரு உதாரணமாக கூறியிருக்கிறார். ஒரு ஒசியா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரேல் மக்களை இவ்வாறாக அவர் கூறுகிறார், நீங்க என்னுடைய வார்த்தை கேட்காம போயிட்டீங்க, இந்த உறவை நீங்கள், இந்த உடன்படிக்கையின் உறவை நீங்கள் முறித்து கொண்டீர்கள் என்று சொல்லி. ஆகவே சபை எப்படி அவர் கருதுகிறார் என்று சொல்ல, மணவாளன் மணவாட்டியாக என்ற ஒரு உறவு முறையின் அடிப்படையில் தான் திருமணம் மற்றும் குடும்பம் அவர் வடிவமைத்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ கணவர் அல்லது மனைவி எப்படி வாழ வேண்டும் என்கிற எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வழியில வாழ வேண்டுமாம். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல. அதே போலதான் கணவனானவன் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல. அப்ப கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் அதிகாரிகளா இருக்கிறாங்க. இவர்கள் இருவருக்குமே தேவனாகிய கர்த்தர் தலையாக இருக்கிறார். விவாகரத்தை பற்றி பரிசேயர்களுக்கு இயேசு என்ன பதில் கொடுக்கிறார் என்று சொன்னால், இயேசு இப்படியாக கூறுகிறார், அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அப்ப விவாகரத்தை பற்றி ஆண்டவர் பிரியக்கூடாது என்று சொல்கிறார். பவுல் அதுதான் சொல்கிறார். கட்டாய திருமணங்கள் வேதம் அங்கீகரிக்கப்படல. கொடுமை, வன்முறை, துஷ்பிரயோகம் போன்ற திருமண ஆகாத கடமைகள், அதாவது திருமணத்தின் என்கிற ஒரு கடமையின் பேர்ல நடக்கிற காரியங்களை வேதம் இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்க்கிறது. கட்டாய திருமணங்களை இணைந்து வாழ ஒத்துக்கொண்ட 2 நபர்களுடைய ஒற்றுமையை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். இந்த திருமணம் குடும்பத்தில் பெண்கள் சீரற்று கைவிட்டு போகாதபடிக்கு அவர்கள் இருவரும் இணைந்து இன்பம், பாதுகாப்பு குடும்பமாக மாறி குழந்தைகள் அவர்கள் பெற்றெடுத்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். 3வது, கடலோடுள்ள நம்முடைய உறவு வெளிப்படுத்துதல். தேவன் திருமணத்தையும் குடும்பத்தையும் வடிவமைத்தார். எனவே அவர் நமக்கு தேவைப்படுகிறார். இப்ப ஆதாமுக்கு கடவுளுக்கு பதிலா ஏவாள் தேவைப்பட்டால் என்று சொல்லப்படவில்லை. இருவருக்குமே தேவன் தேவை. ஆதாமுக்கு ஏவாள் தேவை. அவர்கள் இருவருமே இணைந்து
தேவனை அறிந்து கொள்ளணும், தேவனுக்கு சேவை செய்யணும், அன்பு கூறணும். அவருடைய மகிமைக்காக, தேவனுடைய மகிமைக்காக இவர்களை சிருஷ்டித்தார். இப்ப மனித குலம் முழுமையாகவே அவரை அறிந்து வழிபட, அவரில் அன்பு செலுத்த, அவரை ஆராதிக்க, அவர்கள் செயல்பட ஆண்டவர் கிருபை செய்தார். தேவன் அவர்களுக்கு உணவு கொடுத்தார். இதற்காக இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவனாகிய கர்த்தர் மீதுள்ள நமது விருப்பம், நாம் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை இதை உறுதிப்படுத்துகிறார். பவுலும் இதை நமக்கு தெரியப்படுத்துகிறார். நமக்கு இருதயம் நியாயப்பிரமாண சட்ட வார்த்தைகளை அதில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய மக்கள் மீது என்ன புகார் கூறுகிறார் என்று சொன்னால், இந்த ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று சொல்கிறார். அதாவது திருமணத்தில் இந்த துரோகம் இல்லாதபடி, ஒருவருக்கொருவர் துரோகம் செய்யாதபடி, இதை தேவனுக்கு முன்பாக உத்தமமான வழியில செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த முதலாவது பாடத்துல திருமணத்தை ஆண்டவர் வடிவமைக்கிறார். திருமணம் மற்றும் குடும்பத்தை ஆண்டவர் வடிவமைக்கிறார். 3 கேள்விகள் நம்ம கேட்டோம். ஒன்று, ஆணும் மற்றும் பெண்ணும் கடவுளுடைய சாயலில் உருவாக்கப்பட்டனர். ஒருவருக்கொருவர் பொருத்தமான உதவியாளராக இருக்கிறார்கள். எல்லா உறவுகளுக்கும் கடவுளுடைய சாயல் என்பது பரஸ்பர தேவை, பாராட்டு மற்றும் பராமரிப்பு ஆகியவரை குறிக்கிறது. 2வது, இந்த வாக்குறுதிகளை லகுவாக்கவோ மீறவோ கூடாது. திருமண உடன்படிக்கை முறித்துக் கொள்வது என்பது ஒரு தீவிரமான விஷயமாகும். ஆகவே இருவரும் இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் உருவாக்கினார். 3வது, திருமணமற்ற குடும்பம் கடவுள் நம்முடைய கொண்டுள்ள உறவில் அமைந்துள்ளது. திருமணமற்ற குடும்பம் கடவுளுடன் நாம் உறவில் வாழ உதவும் வகையில வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே அன்பு, நம்பிக்கை, அர்ப்பணிப்பு ஆகியவளை கொண்டு அவரோடு கூட இந்த திருமணமற்ற குடும்பமாக வாழ முற்படுவோம். இதை எப்படி நம்ம செய்யறது? ஹெட், ஹார்ட், ஹேண்ட்ஸ், தலை, இருதயம், கரங்கள், இதை அனைத்துமே தேவன் வடிவமைத்திருக்கிறார். தேவ சாயலை கொண்டு தேவன் ஒரு அழகான வடிவமைத்த இந்த திருமணம் மற்றும் குடும்பத்துல தலையாக நாம் யோசிப்போம், இருதயமாக திட்டம் தீட்டுவோம், கரங்களாக செயல்படுத்துவோம். அவ்வாறு செய்யும் பட்சத்துல இந்த திருமணம் மற்றும் குடும்ப வடிவமைப்பு கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. கர்த்தர் தாமே இந்த வீடியோ வாயிலாக நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.